அப்படி நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனிந்த இரவு ஜெபத்தை வாக்குத்தத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர் இதுவரைக்கும் நம்மளுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறும் விதமாக நம்மளை இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்து இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி நாள் இரவு வேளை வரைக்கும் அவர் நம்மளை காத்த கிருபைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுப்போமா? எல்லாரும் வாயை திறந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா, நீர் எங்கள் மேல வைத்த கிருபைகள், நீர் எங்களோடு காட்டின தயவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய கிருபையே. எத்தனை இன்னல்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பாடுகளின் மத்தியில் நீர் எங்களை இதுவரைக்கும் காத்ததற்காகவும் எல்லாரும் வாயத்தரங்க தேவாதி தேவனுக்கு ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வந்திருக்கிறதான பிள்ளைகளும் வந்து கொண்டிருக்கிறதான பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். வருகிற 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காகவும் இந்த நாளில் ஏறெடுக்கத்தான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக, ஜெபங்களுக்காக, துதிகளுக்காகவும் தேவன் நம்மளை ஒவ்வொரு பகுதியிலும் நடத்தும்படியாக அவருடைய பிரசன்னம் மாத்திரம் ஆளுகை செய்யும்படியாக இந்த ஆராதனைக்கு விரோதமாக யாரும் எழும்பாதபடிக்கு, எந்த சத்துருக்களும் எழும்பாதபடிக்கு தேவனுடைய கரம், வல்லமையுள்ள கரம், வன்கண்ணின் ஆவிகள், பொறாமின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாவற்றையுமே தேவன் கட்டி போடும்படியாக யாராவது ஒருத்தர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கத்தறிஞ்ச ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதி பறிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக எல்லாரும் கரங்களை உற்சாகமா தட்டி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற பாடலை சேர்ந்து அவருடைய கிருபை தாங்கி கொண்டிருக்கிறத நினைவு கூர்ந்து கரங்களை தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்த, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்த, பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த, உன்னை பெயரிட்டு நான் உன்னை அழைத்தே, எனக்கே நீ சொந்த. சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி பாடுவோமா? என் பலவீனத்தில் என் பலனோ. கரங்களை தட்டி
உலகத்திலே துயரமுண்டு, தீரன்கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, தீரன்கொள் என் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ. எல்லாரும் வாயை திறந்து பாடுவோமா? மாய் விளங்கு. சத்தத்தை உயர்த்தி, என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். நீங்க பாட போறீங்க. என் கிருபை. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கு. உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கரங்களை தட்டி தேவன் நம்ம முன்னாடி செல்லும்படியாக எப்படி மோசேக்கு முன்பாக அவருடைய சமூகம் சென்றதோ அதே போல உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகு. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போர். உண்மையாய் உணர்ந்தவர்களை பாடுவோமா? இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும். சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கு. என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கு. கரங்களை தட்டி பாடுவோமா? எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் மேல வைத்த நம்ம விசுவாசத்தை விட்டு கடந்து போகாதபடிக்கு எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நான் கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். கடைசியா என் கிருபை என் கிருபை பலவீனத்தில் பலனோ என் பலவீனத்தில் என் பலனோ
ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இதுவரைக்கும். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. சேர்ந்து பாடுவோமா? அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே இதுவரைக்கும். அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்து கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்து கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? அணைத்து கொண்டீரே, அணைத்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அப்பாவும் கிருபைகள் உண்மையாய் அவர் காத்து கொண்ட கிருபைகளை நினைத்து. சத்தம் அவ்வளவுதானா? எனக்கு இன்னும் சத்தம் வேணும். இன்னொரு வயசை பாடுவோமா? அப்பாவும் வாயை விரிவாய் திறந்து பாடுங்க பார்க்கலாம். கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தை போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை. கரங்களை தட்டி அப்பாவும் என்னை காத்து கொண்டீரே. எஸ் லார்ட், இம்மட்டும் நடத்தினீரே. அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி. எத்தனை பலவீனங்கள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வியாதியின் மத்தியில என் தேவன் உங்களை காத்தாருல. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்து தேவ கிருபை. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்து தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பா உன் கிருபைகளால் காத்து கொண்டீரே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? அணைத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. ஓஹோ, அப்பா உன் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. ஒரு விசை பாடுவோமா? கஷ்டத்தின் நேரத்தில்
கண்ணீரை யாவையும் மாற்றிருக்கிறாரே. தேவ கிருபை தடைகள் யாவும் எரிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை தடைகள் யாவும் முறித்து எரிந்து வெற்றியை தந்தித்த தேவ கிருபை. அப்பா உன் கிருபைகளா கரலை தட்டி பாடுவோமா உற்சாகத்தோடு. அப்பா உன் கிருபைகள் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. கொண்டீரே அப்பா உன் கிருபைகளால் என்னை நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். உண்மையாய் பாடுவோமா. அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கரலை தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நான் நேசிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். சேர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி இயேசுவை உண்மையாய் சொல்லுகிறவர்கள் இந்த ராத்திரி வேளையில நான் அவரை பாடி மகிழ வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியாக அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற பிள்ளைகளாய் அவர் நம்மத்திலே இறங்கி வரும்படியாக இந்த இடத்தில் அவருடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக நம் மத்தியிலே உள்ளாவும்படியாக நம் மத்தியிலே கடந்து வரும்படியாக எல்லாரும் வாயை திறந்து வந்திருவே. ஒரு விசை நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை. நான் பாடி மகிழ்ந்திடுவேன் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. பாவ நோயாலே வாடும் உள்ளத்தில் மருத்துவராகிடுவார். சேர்ந்து பாடுவோமா. பாவ நோயா வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். சேர்ந்து கரங்களை தட்டி மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். கரங்களை தட்டி நான் பாடி மகிழ்ந்திடுவே என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே இயேசுவை. ஒரு விசை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். உண்மையாய் உண்மையாய் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பின்னாடி இருக்கிற பிள்ளைகள் வாயை தரங்க பார்க்கலாம். ஒரு விசை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். வாயை திறந்து இயேசுவை
துதித்திடுவேன். என் ஜீவிய நான் உயிருள்ள வரைக்கும் உம்மை பாடுவேன். சொல்லுகிற பிள்ளைகள், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் யார் என்ன சொன்னாலும் தூற்று மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். எத்தனை பேர் எத்தனை விதமா பேசியிருப்பாங்க. என் தேவன் கரம் பிடித்து இதுவரை நடத்தினார் அல்லவா. தேற்றிட வந்திடுவார். ஒரு விசை தூற்று மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஒன்று கொலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஒன்று கொலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி சேர்ந்து பாடுவோமா இயேசுவை நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் சென்று அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் என்னோடு நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிறேனே. காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. சென்று பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி என் இயேசுவை என் ஜீவிய வாயை திறந்து என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். உங்க வலது கை உங்க இருதயத்தின் மேல வைத்து நம்ம ஜெப வேலைக்குள்ள கடந்து போகிறதுக்கு முன்பதாக அப்படியே எல்லாரும் உங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். எத்தனை பேர் இந்த நாளைக்காக காலையிலேருந்து ஜெபம் பண்ணி காத்திருந்தேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புதிய மாதத்திற்குள்ள கத்த தந்ததற்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த புதிய மாதத்துல தேவன் ஒரு அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 5ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் அருமையான தேவன் சபைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அருமையான ஊழியக்காரர் குடும்பத்திற்கும் தேவன் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம். சங்கீதம் ஈஸியா எடுத்துட்டீங்களா? எல்லாம் என்ன பார்க்குறீங்க, வெயிட் பண்றீங்க? எடுங்க எடுங்க எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 121ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். 751ஆம் பக்கத்தில் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம்ல. இதுல இருந்து தான் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவையான இந்த 5ஆம் மாதத்துக்கு உண்டான ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
அவர் நம்மளுடைய எல்லா தீங்கையும் இந்த மாதத்துல நம்மளை காப்பார் சொல்றோம். கைகளை உயர்த்தி விசுவாசி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, அவர் அவருக்கு முக்கியமானதே அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியம் நடைபெறணும்னா ரெண்டு விதமான காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே வசனத்துல முதல்ல தேவன் நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும்னா முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கண்ணு எங்க யாரோ இருக்கணும்? அமல்ராஜ் பிரதர் சொல்லுங்க. இப்போ கண்ணு எங்க தான் இருக்கணும்? மேனேஜர் கிட்ட இருக்க கூடாது, கடையில இருக்க கூடாது. எங்க இருக்கணும் பிரதர்? எப்படா டைம் கிடைக்கும், அங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட நாளைக்கு பாத்துக்கிறேன், நாளைக்கு பில்லு வாங்கிக்கிறேன், நாளைக்கு காசு வாங்கிக்கிறேன் சொல்லிட்டு எங்க ஓடி வரணும்? செவ்வாய்க்கிழமையானா சபைக்கு ஓடி வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கண் எப்பவுமே தேவனை மாத்திரம் நோக்கி, ஃபினான்சரை பார்க்க கூடாது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றவங்களை பார்க்க கூடாது, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்களை பார்க்க கூடாது. யார் மேலதான் இருக்கணும்? இதுக்கு தான் முன்னாடியே இன்ட்ரோடக்ஷனா நான் அப்பயே சொல்லிட்டேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமாவை தான் தேவன் துணையாய் இருப்பார். ஹல்லேலூயா. 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 யாருக்கு தேவன் அந்த கண் அவரை நோக்கி பார்க்கும்போது, நான் 123 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க, அதையும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற, ஏமா வாசிங்க, ஏன் அவ்வளவு சைலண்டா பேசுறீங்க? யார் அது? வாசிங்க. வாசிக்கிறவரே யார் இடத்துல தான் கண்ணு இருக்கணும்? எங்க வாசம் பண்ணுகிற? உம்மிடத்துல இல்ல. கரெக்டா வாசிங்க. பரலோகத்துல வாசம் பண்ணுகிறவர்கிட்ட தான். ஆமென். ஹல்லேலூயா. எங்க அம்மா என்னை காப்பாத்துவாங்க, அவங்கள பாக்குறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. 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 எங்க கணவர் சிமியோன் பிரதர் தான் டவேரா கார் எடுத்துட்டு போயிட்டு வந்து என்னை காப்பாத்துவார்லாம் பார்க்க கூடாது. ஷக்கினா. ஆமென். ஒத்தாசை எங்கிருந்து தான் வரும்? எங்கிருந்து தான் வரும்? நான் அதான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், நம்ம உடம்பே நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது. நம்ம தூங்க சொல்ற நேரத்தை தூங்காது. பார்த்துருக்கீங்களா? நம்ம தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிற நேரத்தை தூக்கம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்னதான் பார்த்து 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 வச்சாலும், உண்மையா இல்லையாம்மா, நம்ம பாதுகாத்து வச்சாலும் எப்படியோ ஒரு பலவீனம் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படியோ ஒரு சோர்வு வந்தது, எப்படியோ ஒரு பிரச்சனை வந்தது. ஆமென். அப்போ எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாதப்போ கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரோல் வேற எங்கேயோ இருக்கு. ஆமென். அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்மள ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேம்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. 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 இது ஒரு விளையாட்டு மைதானம் இந்த பூமி அப்படின்றது. ஆண்டவர் நம்மளை ஓட விட்டு பார்த்துட்டு இருக்கிறார். ஆமென். நீ எப்படி ஓடுற? நான் கொடுத்த இடத்துல கரெக்டா ஓடுறியா? ஓடாத பட்சத்தில் நீயே மாட்டின்னு அச்சின்னு புரண்டுன்னு வெளியே வா, என்னை நோக்கி கூப்பிட்டாதான் நான் உன்னை அங்கிருந்து தூக்கி நல்ல இடத்துல விடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன் கோல் நேரா தான் இருக்கு, ஆனா நம்ம குருட்டு கண்ணு குருட்டு பாதை என்ன பண்ணோம்? எங்கேயாச்சும் ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா பால் எங்க இருக்குது அங்கதான் போவோம் நம்ம கண்ணு. ஆமென். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. கோல் ஆனா இங்க இருக்கும். ஆமென். நீ அடிக்க வேண்டியது அங்க, ஆனா பால் எவன்கிட்ட இருக்குதோ அவனுக்கு மட்டும் பணம் வந்துச்சு. எப்படி வந்திருக்கும்? அவன் அந்த வழியில போனான், நம்மளும் அந்த வழியில போவான். ஏய், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். ஆமென். தேவன் உங்களுக்கு கொண்டு ஒரு திட்டம் வைத்திருப்பார். உங்களுக்குன்னு ஒரு அழைக்கப்பட்ட பாதை இருக்கும். அந்த பாதையில எப்போ ஓடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு தேவன் சாதிக்கிற பிள்ளைகளை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பாதை எப்படி அறிய முடியும்னா, ஒத்தாசை வரும் பருவதம். ஒரு மைண்ட்ல இன்னைக்கு போங்க, எவன் நினைச்சாலும் யாரு நினைச்சாலும் யார் என்ன பண்ணாலும் அவர் மனசு வச்சாதான் எனக்கு பலன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு மைண்ட் செட்டோட இன்னைக்கு போறீங்க. ஆமென். அப்பதான் நம்மளை இந்த மாதத்துல என் தேவன் தீங்கிலிருந்து விலக்குவார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அதுலயே 2வது வசனத்தை வாசிங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, இப்ப சொன்னல அங்கிருந்து தான் வரும். அதை சொல்லிட்டு மட்டும் போக கூடாது. எப்படி இருக்கணும்? இங்க சொன்ன காரியம் பிரகாரம் நம்பிக்கை இருக்கணும். அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. 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 வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய டிப்ஸ் முன்னாடியே உங்களுக்கு ஹிண்டா கொடுத்துட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்கினவர் அவர்தான். அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆமென். அதுல 120 சங்கீதம் 1 வசனத்தையும் வாசிங்க. எல்லாத்துலயுமே பக்கத்துல நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்.
அவர் எனக்கு செவி கொடுத்தார் சொல்லும் போதே அங்க ஒரு நம்பிக்கையை தான் காட்டுறாரு. நான் அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் அவகிட்ட கேட்டேன், அவன் எனக்கு கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன போய் கேட்கறீங்க? நம்பி போய் தான் கேட்கிறோம். அதே போலதான் வானத்தை பூமியை உண்டாக்கினவர் என் தேவன், அவரை நான் இந்த மாதத்துல கூப்பிட போறேன். அவர் எனக்கு உண்டான எல்லா தீங்கிலும் விலக்குவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கணும்னா, முதலாவது உங்கள் கண்கள் தேவன் மேல நோக்கி இருக்கணும். ரெண்டாவது எல்லா தீங்கிலும் உங்களை விலக்கணும்னா தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட இருந்து தான் ஒத்தாசை வரும் நீங்க நம்பணும். அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியத்தோட கடந்து போங்க. உங்க வலது கையை அந்த 7ஆம் வசனத்து மேல வைத்து, ஆண்டவரே இந்த கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல எங்களுக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 5ஆம் மாதத்துல சபையின் தேவைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? சபையில காணப்படுகிறதான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தேவன் நம்மளுடைய சபையும் விசுவாச பிள்ளைகளும் எல்லா தீங்கிலும் விலக்கி காக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் இந்த காலை வேளையில உம்மை துதித்திருக்கிறோம். நீர் கொடுத்த இந்த 5ஆம் மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்மை துதித்திருக்கிற பிள்ளைகளோடும் கரம் கடந்து செல்லட்டும் ராஜா. 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 5ஆம் மாதத்தின் காலையில காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் எங்களை நீர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து எங்களுடைய ஆத்மாவையும் காத்துக்கொள்வீர். நாங்கள் விசுவாசித்து கடந்து போகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்கள் கண்களை எதற்கும் ஏறெடுக்காமல் உம்மை மாத்திரம் ஏறெடுக்கிற பிள்ளைகளாய் அப்பா, எல்லாவற்றையும் நீர் மாத்திரமே எங்களுக்கு செய்ய முடியும். நாங்கள் நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். எங்களோடு கூட கடந்து வாங்க. வர தட்டப்பட்ட மக்கள் மனதில் பேசு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேக சாட்சிகளோடு வந்து நிற்க நீ கிருபை தருவீரார். வந்த யாரும் வெறுமையாய் போகாது. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வசனத்தையும் கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாய் கடந்து செல்ல நீ கிருபை தரும். விசுவாசித்து கடந்து போகிறவர்களாய், நம்பிக்கையோடு கடந்து போகிற பிள்ளைகளாய், அவருக்கு கண்களை எப்போதும் பரலோகத்தில் ஏறெடுத்து எல்லா காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாக்குகிற பிள்ளைகளை கடந்து போகபடியாக நீ கிருபை தருவீரார். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இந்த மாழ்வு முழுவதும் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து பாதுகாத்து நடத்துவீராக. மீட்பிரை சீர்மொழி ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம் அனைவரையும் இந்த மாதம் முழுவதும் எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.